எசேக்கியேல் 16வது அதிகாரம் 63வது வசனம். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும்போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை நீ திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நான் மன்னித்தருளும்போது நீ வெட்கி நாணத்தினால் உன் வாயை திறக்க மாட்டாதிருப்பாய். மன்னிப்பினுடைய ஒரு பெரிய சக்தி, ஒரு பெரிய வல்லமை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவத்தை பற்றி சிலர் வைக்கிற விமர்சனம், ஒருத்தனை மன்னிச்சிட்டா அப்புறம் என்ன அர்த்தம்? அது நீதி நியாயம் இல்லையே. ஒருத்தன் பாவம் செய்கிறான், அவனை நிச்சயமா தண்டிக்கணும் இல்லை. அவனை மன்னிச்சிட்டா அந்த பாவத்தால் பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி இல்லையே, நியாயம் இல்லையே. இப்போ அவனுக்கும் தண்டனை இல்லைன்னா அவன் மறுபடியும் அதை தானே செஞ்சிட்டு இருப்பான். அதனால இது சரியில்லை. மன்னிப்பது என்பது கிறிஸ்தவத்தினுடைய போதனை, மன்னிப்பு அது சரியில்லையே என்று ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது சிலரால். ஆனால் உண்மை என்னன்னா, எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. சிலர் மன்னிக்கப்பட்டால் சிலர் அதை மெத்தனமாக எடுத்துக்கொள்கிறார்கள், சிலரை தண்டித்து தான் ஆக வேண்டியிருக்கிறது. ஆனால் பலர் மன்னிக்கப்படும் போது தான் அவங்க மாற்றப்படுகிறார்கள். மன்னிப்பு தண்டனையை விட, பலருடைய வாழ்க்கையில் தண்டனையை விட மன்னிப்பு தான் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. அதுதான் உண்மை. 130ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்கிறது, இயேசுநாதர் சொல்கிறார், உங்களை நரகத்திலே போட்டு ஆத்துமாவையும் சரீரத்தையும் கொல்ல வல்லவருக்கே பயப்படுங்கள். தண்டிக்கக்கூடிய வல்லமை ஆண்டவரிடத்தில் இருக்கு, ஆகையினால அவருக்கு பயப்படுங்கன்னு ஆண்டவரே சொல்றாரு. ஆனால் இன்னொன்று இருக்கு, அதனுடைய இன்னொரு பக்கமும் இருக்கு. 130ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்திலே மன்னிப்பு உண்டு. ஏன் நம்ம தேவனுக்கு பயப்படணும்? அவர்கிட்ட மன்னிப்பு இருக்கு. மன்னிப்பு, நாம் ஒருவரை மன்னித்து விட்டால் நம் மீது அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. இது உளவியல் ரீதியாகவும் சரியானது தான். இதை உளவியல் அறிஞர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். சிலருக்கு தண்டிப்பது தான் பயத்தை ஏற்படுத்தும், பலருக்கு தண்டிப்பதை விட மன்னிப்பது தான் பயத்தை ஏற்படுத்தும். அதனால தான் மன்னிப்பு என்பது ரொம்ப வல்லமை உள்ளது, ரொம்ப கஷ்டம். பூமியில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவை பரலோகத்திலும் கட்டப்படும், பூமியில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவை பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். கட்டுனா அங்கே கட்டினா அங்கே கட்டப்படும், இங்கே கட்டவிழ்த்தா அங்கே கட்டவிழ்க்கப்படும்னு மத்தேயுல படிக்கிறோம். அதை பிசாசை கட்டுவதற்கு அந்த வசனத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த வசனம் மன்னிப்பதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் மன்னிச்சிங்கன்னா அது ஒரு சட்ட லீகல் டெர்மினாலஜி, சட்டம் சம்பந்தப்பட்ட வார்த்தை, அதில் பயன்படுத்தியிருக்கப்பட்ட கிரேக்க வார்த்தை. அப்போஸ்தலர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று அழைத்துக்கொள்ள அநேகர் விரும்புகிறார்கள், அது தப்பு இல்லை. அவர்கள் அப்போஸ்தலர்களாக இருந்தால் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுவதிலே ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் கூட சிலருக்கு அப்போஸ்தலர்கள் என்கிற ஒரு சான்றிதழை கொடுத்திருக்கிறோம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னன்னா, நீங்கள் யாரை மன்னிக்கவில்லையோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. மன்னிப்பதற்கு ஒரு விசேஷ அதிகாரம். அப்போஸ்தலருக்கு விரோதமா யாராவது பாவம் பண்ணிட்டா அப்போஸ்தலர் மன்னிச்சாதான் கர்த்தர் மன்னிப்பார். மற்றவங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பாவங்களை மன்னிப்பதற்கு அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அது ஒரு தவறான உபதேசம். புராட்டஸ்டன்ட் பிரிவிலும் ஒரு சபை அப்படி ஒரு உபதேசத்தை சொல்கிறது. உங்க பாவத்தெல்லாம் ஊழியக்கார்ட்ட அறிக்கை பண்ணணும்னு சொல்றாங்க. அதே போல கத்தோலிக்கத்தில் போய் ஊழியக்காரர் இடத்துல போய் உங்க பாவங்களை நீங்க அறிக்கை செய்யணும்னு அவங்க ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு இந்த வசனங்களை தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்படி அல்ல. இப்போ நான் இருக்கேன், எனக்கு விரோதமாக ஒருத்தன் பாவம் பண்ணிட்டான், அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறான், நான் அவனை மன்னிக்கலை. அவன் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறான், ஆண்டவர் அவனை மன்னிச்சிருவார். நான் அப்போஸ்தலனா இல்லைன்னா, நான் தீர்க்கதரிசியாக கூட இருக்கலாம், ஊழியக்காரனாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், உலகத்தானா கூட இருக்கலாம். எனக்கு விரோதமாய் பாவம் செய்த ஒருவன் என்னிடத்துல மன்னிப்பு கேட்டு நான் மன்னிக்காவிட்டாலும் கர்த்தரிடத்தில் அவன் மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் அவனை மன்னிச்சிருவார்.
அதே நான் அப்போஸ்தலனா இருந்தால், எனக்கு விரோதமா ஒருத்தன் பாவம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால், நான் மன்னிச்சாதான் கர்த்தர் மன்னிப்பார். நான் மன்னிக்கலைன்னா அவன் கண்டிப்பா நரகத்தான் போவான். அவனுக்கு பரலோகம் கிடையாது. இது அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்திலே பெரிய அதிகாரம் அதுதான். அற்புதம் பண்றதுலாம் ஒரு அதிகாரம் இல்லை. ஒருத்தனை மன்னிக்காம இருக்கிறது, மன்னிக்கிறது, அது ஒரு பெரிய அதிகாரம். அப்போஸ்தலன்னாலே அவன் மன்னிக்கிறவன். அதிகமா மன்னிக்கிறவன் தான் அப்போஸ்தலன். அதுதான் வேதம் சொல்லுகிற ஒரு வரையறை. அதனால மன்னிக்கிறது நான் கற்றுக்கொண்டது பைபிள்ல பொறுமை, பாடுகள் இதெல்லாம் ரொம்ப வல்லமை உள்ளவை என்று கற்றுக்கொண்டேன். இன்னொன்று கற்றுக்கொண்டது பைபிள்ல இருந்தும் ஆண்டவரோடு உள்ள அனுபவத்தில் இருந்தும் மன்னிக்கிறது ரொம்ப வல்லமை உள்ளது. எவ்வளவு மற்றவர்களை மன்னிக்கிறோமோ அவ்வளவு வல்லமை, ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆகவே மன்னிப்போம், மறப்போம். ஆமென்.